பொதுவா நம்ம ஒரு பொருளை விற்க வந்து Facebook மற்றும் சோசியல் சைட்டை வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஆனா Facebookல வந்து ஆல்ரெடி ஒரு குரூப் இருந்தாலே நம்மளுக்கு என்ன பொருள் தேவையில்லையோ அந்த பொருளை போட்டு அதனுடைய ஃபீச்சர்ஸை போட்டு வித்து முடிச்சிடலாம். ஆனா அமெரிக்காவில் வந்து ஒரு பொண்ணு தன்னுடைய கணவனை விற்க முயன்றதான் வந்து இன்னைக்கு நம்ம சுவாரஸ்யமான ஒரு சம்பவமா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அந்த பொண்ணுடைய பேரு தெரசா. அவங்களுக்கு வந்து ரொம்ப இறைச்சல்லாம் பிடிக்கவே பிடிக்காதான். ஆனா கிட்டத்தட்ட ஸ்விங்கம் எழுறத கூட அது வந்து ரொம்ப சவுண்டு வந்துச்சுன்னு அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதான். ஸோ அவருடைய கணவர் ராப் என்ன செஞ்சிருக்காருன்னா வந்து ஒரு வீடியோ ப்ளே பண்ணியிருக்காரு. அந்த வீடியோ வந்து ரொம்ப சவுண்டு வச்சு ப்ளே பண்ணியிருக்காரு. அவங்களுக்கு வந்து கூட கொஞ்சம் எரிச்சல் ஆக ஆக இவனை ஏதாச்சும் பண்ணணுமே அப்படின்னு அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் போட்டாங்க. இந்த மாதிரி கணவருடைய ஃபோட்டோ போட்டு ஸ்டேட்டஸ் போட்டாங்க. என்னுடைய ஹஸ்பண்டை வந்து நான் விற்றுக்கிறேன், அவன் வந்து நல்லா வீட்டு வேலை பார்ப்பான், நல்லா பாத்ரூம்லாம் க்ளீன் பண்ணுவான், அவனை வந்து யார் வேணாலும் இலவசமாக கூட்டு போகலாம் அப்படின்னு ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ் போட்டாங்க. இந்த ஸ்டேட்டஸை பார்த்து ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வந்து ரிப்ளை வந்துகிட்டே இருந்திருக்கு. எப்படின்னா இலவசமாக நாங்கள் கூட்டு போக தயாராக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ரிப்ளை வர பயந்துக்கிட்டு புருஷன் போயிடுவானோ அப்படின்னு பயந்துக்கிட்டு அந்த ஸ்டேட்டஸை வந்து க்ளீன் பண்ணிட்டாங்க. இப்போ கணவன் மனைவி 2 பேரும் வந்து சந்தோஷமா நெருக்கமா இருக்கிறதாகவும் செய்திகள் வந்திருக்கு. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, யோசிக்க தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.